அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. நம்ம பிறருக்காக துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்காக வானவர்களே துவா செய்கிறாங்க. அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய விதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது நம்மளோட விதியில் உள்ளது மாதிரி தான் நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் அப்படிப்பட்ட விதியை கூட நம்ம அழகாக மாற்றலாம் அப்படின்னா அது நம்ம செய்யக்கூடிய துவானால் மட்டும்தான் முடியும். ஏன்னா துவாங்கிறது எப்படிப்பட்ட விதியவுமே தெரிஞ்சுட்டு நமக்காக ஒரு அழகான வாழ்க்கையை நம்முடைய துவா அந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்படுத்திடுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பிக்கையாளர்களின் ஆயுதம் துவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் நம்மளுடைய துவாவை வீணாயிராது அப்படின்னு உறுதியாக இருந்து அவங்களோட பிரார்த்தனையை செய்வாங்க. மேலும் அவங்க அவசரப்பட மாட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம அவசரப்பட்டுறோம். அது அவசரப்பட்டுறோம் மீன்ஸ் நம்ம துவா கபுலாகலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி நினைக்காத வரை நம்மளோட துவா அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுமா. அதனால் துவா செஞ்சுட்டு நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கான கூலியை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு கண்டிப்பாக தருவான் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு முறை ஒரு மனிதர் வராங்க. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு சமூகத்துக்கு வராங்க. உங்களோட வீடு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூதர் சொல்கிறாங்க, இல்லை அது எரியலை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வராங்க. அவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் வீடு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அப்படி நடந்திருக்காது அப்படின்னு. மூணாவது ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் வீடு நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிடுச்சுண்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது எரியலை அப்படின்னு. நாலாவது ஒருத்தவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அவங்களே நெருப்பு பொறி ரொம்ப மிக உயரத்தில் எழுந்துச்சு. ஆனால் உங்களுடைய வீட்டின் அருகே வந்தபோது அது டக்குன்னு அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அல்லாஹ் என் வீட்டையும் என்னையும் காப்பாற்றிடுவான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எந்த மனிதர் சுபுவுக்கு பின்னாடி இந்த ஒரு கலிமாக்களை ஓதிக்கிறாரோ அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய வீட்டுக்கும் எந்த துன்பமும் ஏற்படாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த துவா இன்னைக்கு நான் ஓதுனேன், சுபுக்கு பிறகு நான் ஓதுனேன். அதனால அந்த மாதிரி எரியாது அப்படின்ட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்த சஹாபாக்களும் அந்த துவா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. யார் ஒருத்தவங்க சுபுவுக்கு பின்னாடி இந்த ஒரு கலிமாக்களை சொல்லிடுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினர்களும் அல்லாஹ் பாதுகாத்துறான், அவங்களையும் பாதுகாத்துறான், அவங்களோட வீட்டையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துறான். அதாவது இந்த கலிமா ஓதிட்டோம் அப்படின்னா எந்தவித பாதிப்போ துன்பமோ நம்மளை வந்தடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது என்ன துவா அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வஅன்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷாலம் யகுன் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ஆலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கது அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாபத்தி அன்த ஆஹிதும் பினாஸ்வியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்திம் முஸ்தகீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷாலம் யகுன்
வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ஆலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கது அஹாத்த பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வமின் ஷர்ரி குல்லி தாபத்தின் அன்த ஆஹிதும் பிநாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். இந்த கலிமா இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகான ஒரு அர்த்தம். என்னென்னா, நாயனே நீ என் இரட்சகன், உன்னை தவிர வேறு நாயனே இல்லை, நான் என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ கண்ணியமிக்க அர்ஷுடைய இரட்சகன், அல்லாஹ் நாடிய ஒன்று நடந்து விடுகிறது, அவன் நாடாத எதுவும் நடப்பதே இல்லை, எந்த நன்மையை செய்யவும் எந்த தீமையிலிருந்து விலகவும் மகத்தான அல்லாஹ்வின் துணை கொண்டு மட்டுமே முடியும். திண்ணமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் மிக்க ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்றும், திண்ணமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் பரிபூர்ணமாக அறிகிறான் என்றும் நான் உறுதியாக அறிகிறேன். நாயனே, திண்ணமாக நான் என் ஆத்மாவினுடைய தீங்கிலிருந்தும் பிராணிகளின் முன் நெற்றி ரோமங்கள் உன் பிடியில் இருக்கின்றனவே, அப்படிப்பட்ட பிராணிகள் அனைத்தினுடைய தீங்குகளை இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். திண்ணமாக என்னுடைய இரட்சகனாகிய நீ நேரிய வழியின் மீது இருந்து கொண்டே இருக்கின்றாய். நம்ம அல்லாஹ் கிட்ட சுபுக்கு பின்னாடி கேட்கும்போது அல்லாஹு தாலா நம்மளுடைய அனைத்து துன்பங்களையுமே நீக்கி நம்மளுக்கு மேலும் துன்பமோ ஆபத்தோ நம்மளையோ நம்மளோட குடும்பத்தையோ அணுகாமல் பாதுகாத்துறான். சுப்ஹானல்லாஹ். ஏன் சுபுக்கு அப்போ ரசூலுல்லாஹ் ஓத சொல்லியிருக்காங்க? அதாவது சுபுஹ் தொழுகையுடைய மகத்துவத்தை நம்ம அறிஞ்சிருந்தோம் அப்படின்னா, அந்த தொழுகைக்கு நம்ம நம்மளால் நடக்க முடியல அப்படின்னா தவழ்ந்தாச்சும் நம்ம ஜமாத்தில் கலந்து தொழுதுருவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க சுபுஹ் தொழுகையை நம்மளில் நிறைய பேர் விட்டுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் சுபுகை விட்றாதீங்க. அப்போ தான் பரக்கத்துடைய வானவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. நேரத்தில் நம்ம இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய பரக்கத்தை நம்ம விட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் சுபுஹ் தொழுகையை கண்டிப்பாக தொழுது இந்த கலிமாவை ஓதி எல்லா வித ஆபத்துக்கள் இருந்துமே அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடுவோம். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.